வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் மட்டும் தான் இருக்குது. இந்த 5 டைப்புக்குள்ள தான் ஒருத்தரால் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றது யோசிக்க முடியும். ஓகேவா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அப்படி இல்லைனா வந்து டைப்பிங் ஸ்கில் வச்சு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் லோட் வச்சு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் சேலரி வச்சு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து ஃபீமேல் கேண்டிடேட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம். மொத்தம் இந்த 5 டைப் மட்டும் தான் ஒருத்தரால் யோசிக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே வீடியோவில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இதனோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அது டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தா என்டிபிசியோட ஃபைனல் டேட் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் 13 தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பொறுமையாக பாருங்கள். ஒருத்தரால் வந்து இந்த 5 டைப் மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த 5 டைப்பை தாண்டி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். எனக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்டிபிசிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 வகையான போஸ்டிங் இருக்குது. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 6th லெவலில் இருக்காங்க. B2 லெவலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வந்து B2 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து A2 லெவலில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் A2 லெவலில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து C2 லெவலில் கொடுத்துருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து C2 லெவலில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 வந்து பார்ப்போம். A2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6/9 இருக்கணும். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஆல்ரெடி ஏஎல்பி வந்தப்போ நான் இன்டெப்த்தாக போட்டுட்டேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுலேருந்து ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிப்பாட்டி உங்களை படிக்க சொல்கிறாங்க. அந்த போர்டில் என்ன வார்த்தை இருக்குன்னு படிக்க சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/6 இருக்குன்னு அர்த்தம். 6/6 உங்களால் படிக்க முடியலன்னா 6 அதாவது வந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிப்பாட்டி வச்சு உங்களை படிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டேஷன் மாஸ்டரும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரும் 6/9 தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். 6/9 பாஸ் ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸஸ் இல்லாமல் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதை தாண்டி இதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். என்னென்ன? கலர் விஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், பைனோகுலர் விஷன் பாஸ் ஆகணும், நைட் விஷனில் பாஸ் ஆகணும், மயோபிக் விஷனில் பாஸ் ஆகணும். ஸோ இத்தனை டெஸ்ட்டிலும் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டேஷன் மாஸ்டர் அல்லது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2ல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு வந்து A2ல் இல்லைன்னு அர்த்தம், ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் ட்ரெயினுக்கும் விஷன் டெஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. 6/9 தான் உங்களுக்கு விஷன் இருக்கணும், அதுவும் வித்தவுட் கிளாஸ். அதனால் இந்த 2 போஸ்டிங்க்குமே A2 லெவலில் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? சரி, B2ன்னு சொல்கிறாங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 இருக்கலாம், அப்படின்னா 6/12 இருக்கலாம். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. மஸ்ட்டு பாஸ் பைனோகுலர் விஷன் டெஸ்ட்டு. நீங்கள் இத்தனை டெஸ்ட்டும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு டெஸ்ட்டில் வைப்பாங்க. B2 மெடிக்கலுக்கு பைனோகுலர் விஷன் டெஸ்ட்டு மட்டும்தான் வைப்பாங்க, வேறு எந்த டெஸ்ட்டும் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்த போஸ்டிங் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு எலிஜிபிள். ஓகே. C2 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 லெவல் இருக்குது. C2 லெவலில் வந்து என்னென்ன போஸ்டிங் எலிஜிபிள்? ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இதுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் 6/12 இருந்தாலே போதும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸில் நீங்கள் ரீட் பண்ணலாம். அதே மாதிரி நோ விஷன் டெஸ்ட்டு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நோ விஷன் டெஸ்ட்டு. அதனால் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலே இந்த 2 போஸ்டிங்காக நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கவலைப்பட தேவையில்லை. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லைப்பா, நான் இது எழுதுறதுக்குன்னா நோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். எனக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸே இல்லை. அதாவது 6/9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனோகுலர் விஷன், அந்த விஷன் டெஸ்ட்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியாது, எனக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டே இல்லை அப்படின்றவங்களுக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். C2 லெவலில் இருக்குது பார்த்தீங்களா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் B2 லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வெறும் பைனோகுலர் விஷன் மட்டும் தான் வைப்பாங்க. அதனால தான் இதை வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். 3வது பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணலாம். 4வது ஸ்டேஷன் மாஸ்டர், 5வது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஓகேவா? எனக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டே இல்லை, நான் எப்படி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த் இது. இப்போ வந்து மாறா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பக்காவாக இருக்குது, நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கணும், செகண்டு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும். ஓகேவா?
தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது செகண்ட் ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டு செகண்ட் இது கொடுங்க. தேர்டு வந்து இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பக்காவாக எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஃபோர்த் ஆப்ஷன் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கொடுக்கலாம். ஓகேவா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உள்ளவங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லைனா இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸு. எனக்கு டைப்பிங் ஸ்கில்ஸே இல்லைப்பா, எனக்கு டைப் ரைட்டிங்கே தெரியாது, நான் எப்படி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கான ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த 5 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். சேலரி வந்து கண்டிப்பாக 35K இருக்கும். ஓகேவா? அதனால் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்ஸே தேவையில்லை இந்த போஸ்டிங்க்கு. அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதுக்கும் வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் தேவையில்லை. மூணாவது ஸ்டேஷன் மாஸ்டர், இதுக்கும் டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தேவையில்லை. பட் ஆனால் சிபிஐடி கம்பல்சரி பாஸ் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. வித்தவுட் டைப்பிங் ஸ்கில்ஸ் சொல்கிறேன். டைப்பிங் ஸ்கில்ஸில் அப்படி என்ன தான் வைப்பாங்க, 35 வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு வேர்ட்ஸ் பர் மினிட் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் கண்டிப்பாக இருக்கணும். இங்கிலீஷாக இருந்தால், ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஒருத்தர் டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்குது, நான் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சீனியர் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் சூப்பர்வைசர். நாலாவது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால். ஓகேவா? சரி, 2 பார்த்தாச்சா? இப்போ மூணாவது பார்க்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் லோட். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எனக்கு வந்து வீக்கெண்ட் லீவ் வேணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் கண்டிப்பாக வேணும். 10 to 6 ஜாப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாப் தான் எனக்கு வேணும். ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் கேர்ள்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இதில் நைட் ஷிஃப்ட்டு கிடையாது, சாட்டர்டே சண்டே லீவு. அதாவது நம்ம எந்த சிட்டியில் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறோமோ அதே சிட்டியில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நோ நைட் ஷிஃப்ட்டு, சண்டே மட்டும் லீவ் இருக்குது, சாட்டர்டே ஒர்க் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் மூணாவது ஆப்ஷன் கொடுக்கலாம். நாலாவது ஸ்டேஷன் மாஸ்டர், அஞ்சாவது கூட்ஸ் கார்டு. ஓகேங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் கார்டெலாம் நிறைய ஹெட்டேக்கான வேலைலாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், வீக் ஆஃப் லீவ் கண்டிப்பாக வேணும், கவர்மெண்ட் ஹாலிடே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாபை வந்து கண்டிப்பாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலைவலி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேலரி தான் முக்கியம், ஹை சேலரி உள்ள போஸ்டிங் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 6th லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35K கிட்ட சேலரி வரும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேஷன் 6th லெவலில் இருக்கும், 35K சேலரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் கார்டு, அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், லாஸ்ட்டாக வந்து சீனியர் கிளர்க். இதை நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கலாம் சேலரியை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஒர்க் லோடு பேஸ் பண்ணிங்கன்னா இது போல் கொடுக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் தான் நிறைய பேர் கொடுப்பாங்க, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் கேண்டிடேட் நீங்கள் இந்த ஆப்ஷனை இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், ஹாலிடே நிறைய கிடைக்கும், அது கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கும், ரொம்பவே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான டைம்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேவா? அதனால் இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சேலரி பேஸ் பண்ணி எனக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து எனக்கு நல்ல வந்து ஜாப் ப்ரொஃபைல் ஒரு கௌரவமான எனக்கு வேணும், ஸ்டேஷன் மாஸ்டர்னா கொஞ்சம் கெத்து தான், உண்மையிலுமே கெத்தான ஒரு ஜாப் தான். அது போல் ஜாப் ப்ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. செகண்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுங்க. மூணாவது கூட்ஸ் கார்டு, நாலாவது வந்து சீனியர், அஞ்சாவது வந்து ஜூனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது போல் தாங்க உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே எடுத்திருக்கேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பக்காவாக இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்காது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸே இல்லை, நான் எப்படி வந்து அப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுன்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். சில பேருக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்க எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேலரி வேணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து காமனாக யோசிப்பாங்க, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இது போல் யாரெல்லாம் இது மாதிரி யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜாபும் பேஸ் பண்ணி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஒவ்வொரு ஜாபையும் பேஸ் பண்ணி வந்து அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப் பேஸ் பண்ணி அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டேஷனரி மாஸ்டர் ஒர்க்லாம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப தலைவலியான வேலை தான். ஏன்னா அந்த மொத்த ஸ்டேஷனே அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் மாறிட்டே இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சில பேர் கேட்டாங்க எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லைவ் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லாத்துக்கான மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.